யாரையா ஏமாற்றி இந்த இடத்துக்கு வரணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கொஷின் கேட்டீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு திங்கள் செவ்வா நீ ஏமாத்திருக்கிறதுனால தான் நீ கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்ட்டு. ஒரு கமெண்ட்லையுமே ப்ளீஸ் வெயிட் கொடுத்தது இந்த பதிலுக்காக மட்டும்தான். நீங்கள் கேட்ட திங்கக்கிழமைக்கான வீடியோ தான். எங்களை ஒரு 10 நாள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் தான் இந்த திங்கக்கிழமை வீடியோ தான் நினைக்கிறேன். ரொம்ப பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்டிருந்தீங்க. எங்களால் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி, ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கினதே கிடையாது. ரொம்ப ஒரு 5 month ட்ராவல் தானே எங்களுக்கு தாமரை டெக்ஸில். இது வரைக்கும் சாரீ வரலன்னு கூட எந்த கமெண்ட்டுமே எங்களுக்கு அவ்வளோவா வந்ததில்லை. ஆனால் இவங்க கொடுத்த ஒரு பொய்யான வீடியோ மூலியமாக எங்களுக்கு அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸு, அவ்வளோ இதுவும். நான் ஒன்று சொல்கிறேங்க, விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. நான் திங்கக்கிழமை வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் கொடுக்காத இருந்ததுக்கு காரணமும் கமிஷனர் ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தேன் சிஸ்டர்ஸ். நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணதுனால மட்டும்தான் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா வந்து நான் அதுலேயே சொல்லியிருப்பேன், சட்டப்பூர்வமாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன், அதிகாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன்ட்டு. அவங்களுக்கு மந்த்லி சேலரி ஸ்லிப்பு, அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டில் பண்ண காப்பி, டிரான்சாக்ஷன் எல்லாமே மந்த்லி ஆன்லைனில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க எந்த இடத்துலையும் உன்னோட பேர் யூஸ் பண்ணலை, ஃபஸ்ட்டு கேஸே எடுக்கலை, உன்னோட பேரே யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் குன்றத்தூர் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்கன்னு சொன்னதுனால தான் நான் சார் இல்லை, என்னோட வியாபாரத்தை கெடுக்கிறாங்க, என்னோட நேமை டேமேஜ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணினேன். நான் இதை ஏன்க்கா நீங்கள் எங்ககிட்டயே வீடியோ போட்டிருக்கலாமேனா, நான் எத்தனை பேருக்கு வீடியோ போடுறது சொல்லுங்கள். நம்மளோடது ஒரு 500 பேர். இப்போ கொஷின் கேட்குறவங்க கூட நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சரிங்களா? பொய்யான புகார் பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் கேள்வி கேட்கணுன்றதுனால தான் சட்டப்பூர்வமாக நான் நடவடிக்கை எடுத்திருந்தேன். அதுக்கு ஆக்ஷனும் எடுத்தாங்க. இனிமேட்டு அவங்கள பற்றியோ அவங்களோட வியாபார நோக்கத்துலையோ எந்த வீடியோவும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. நம்மளையுமே கூப்பிட்டு நீங்கள் கொடுத்த கேஸ்க்கு விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரை பற்றியும் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லவும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் சார், நாங்கள் இது வரைக்கும் அவங்கள பற்றி எந்த வீடியோவும் போட்டதில்லைங்க சார், அவங்க தான் எல்லாரும் வீடியோவும் போடுறாங்க அப்படின்னதுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் எடுத்தேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆகிருக்கு, சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க சார். அதாவது அப்புறம் வந்து நீ அமைதியாகவே இருந்துட்டியே, அப்போ உன் மேலே தான் தப்பு எனக்கு புரியலைங்க. நான் அமைதியாக இல்லைங்க. இது இந்த பிளாட்ஃபார்மே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பிளாட்ஃபார்மே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது சாரி பிஸ்னஸ்ஸு, இதில் ஒரு 4 பொண்ணுங்க சேர்ந்து பண்ணுறது, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது, ஸ்ட்ரகிளு ஒன்றுமே இல்லாத நின்ன டைம் எனக்கு ரொம்ப அதிகம். இதை முழுக்க இப்போ தீபாவளி டைமில் கெடுக்கிறாங்கன்றது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு லைவ் வர முடியல. லைவ் வந்தால் கொஷின் மேலே கொஷின் எங்களால் எதுவும் சொல்ல முடியலைங்களே. ஏன்னா சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் என்ன சொல்லி வீடியோ போடுறது, அதே எனக்கு கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா நேமை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணலை. முதல்ல நீ வியாபாரம் பண்ணக்கூடாதுன்றது தான் அவங்க நோக்கமே. இல்லைனா பிஸ்னஸில் ஏமாத்திட்டன்றதை ஒரு 8 மாதம் கழித்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டு 6 month வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த பையன் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்தான். போகிற வரைக்கும் லாஸ்ட்டு 3 month அவங்க அக்கௌண்ட்டில் தான் காசு வந்தது. அவங்க தான் எல்லாருக்கும் காசு பிரித்து கொடுத்தாங்க, சேலரி முதற்கொண்டு. எல்லாமே ஆன்லைனில் இருக்கும்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணேன். இவங்க ஏமாத்துறேன்னு பொய்யா வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க கண்டென்ட்டுக்காக இருக்கலாம், அவங்களோட வீடியோஸ்க்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட்டு என்னன்னா இவெல்லாம் என்ன பண்ணி, நான் முதல் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்க, நீலாம் என்ன பண்ணிடுவ, நீலாம் வீடியோ போட்டால் வியூஸ் போகுமா, நான் வீடியோஸ் போட்டால் தான் சேல்ஸே அப்படின்றத முறியடிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ வைராகியமாக எங்கள் பசங்க கூட நின்று இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த தாமரை டெக்ஸை உருவாக்கி நிறுத்தணும். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் சுக்கு நூறாக உடைச்சாங்க. அதுலேயும் எங்களுக்கு சேல்ஸ் குறையலைங்க, சேல்ஸே குறையல. ஆனால் இந்த கமெண்ட்ஸை பார்த்து நொறுங்கி ப்ளீஸ் வெயிட் மேம்க்கு அப்புறமா நான் எந்த ஒரு வார்த்தையும் எந்த கஸ்டமர்கிட்டையும் சொல்லலை. ப்ளீஸ் வெயிட். ஒரு கட்டத்தில் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போனேன் நான்.
இது மாதிரி கமெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து பழக்கம் இல்லை. ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப அதுக்கப்புறமா தான் பூனா போய் ஒரு கமெண்ட்டுக்குள்ளேயும் கமெண்ட் போட்டா. எனக்காக அதுக்காக எவ்வளோ திட்டு நிறைய அவ போய் கமெண்ட் ஒரு கட்டத்தில் ரொம்ப உடஞ்சி போய் வீடியோஸ் ரொம்ப டவுன் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என்னை வந்து எதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களோ நான் அதை பண்ணாமல் விட்டுருவனோ அப்படின்னு நினச்சி தான் அந்த அந்த கேஸ் முடிஞ்ச ஒரு வாரம் கேஸ் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. நான் இன்ன வரைக்கும் வீடியோ கொடுக்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணது. காரணம் தீபாவளி சேல்ஸில் மட்டும்தான் நம்மளோட நோக்கம் இருக்கணும், அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் அடிக்கணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தீபாவளி வீடியோஸ் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் தீபாவளி வீடியோஸ் மட்டுமே போட்டிருந்தேன் பாருங்க. சோகத்துக்கு மறைச்சிட்டு சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தாமரடெக்ஸ் நல்லா பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 15 நாள் நல்லா பண்ணுச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணுச்சு. ஏன்னா லைவ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த டைம் லைவ் வரனா எங்களை பார்க்கவே நிறைய குழந்தைங்கள ஃபேமிலியோட நிறைய பேர் வருவாங்க. அக்கா சாரி வாங்கலாம் லைவுக்காக வருவோம்க்கா, சந்தோஷமா இருக்குன்ட்டு. அந்த லைவ் ஒரு லாஸ்ட் டைம் லைவு நான் ரொம்ப உணர்ச்சி வசத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டா மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து நான் லைவே வர்றதில்லை. லைவ் வர்றதுலேருந்து ரொம்ப உள்ள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அதுலேருந்து ஆயுத பூஜையே கும்பிடலைங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆயுத பூஜை. அது எல்லாமே உங்களுக்கு தீபாவளி விலாகாக வந்துடும். ஏன்னா தீபாவளியில் வீடியோஸ் வராது இல்லைங்களா, உங்களுக்கு தீபாவளி விலாகாக வந்துடும். ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து முடிஞ்சாச்சு. அதை உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ ஸ்ட்ரகிள்லையும் இவ்வளோ சப்போர்ட் வந்து ஹாப்பியாக இருக்குது தாமரடெக்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.